இந்த ரயில் நிலையத்தை இன்றைக்கு அதிகமான மேம்படுத்த பொதுமக்கள் லோக்கல் மக்களும் பயன்படுத்தும் விதமாக மெமோ ரயில் சர்வீஸானது இங்கே தினந்தோறும் கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையத்திற்குமான சர்வீஸாக அந்த சர்வீஸும் இயக்க கொண்டிருப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமான ரயில்களை இங்கிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கையும் நம்ம எடுத்திருக்கிறோம். இங்கே இன்னும் 4 பிளாட்ஃபார்ம் புதுசாக வர இருக்கிறது. ஸோ 4 பிளாட்ஃபார்ம் புதுசாக வர்றதுனால நமக்கு இங்கே இன்னிருந்து அதிகமான ரயில்களை இயக்குவதற்கு வசதியாக இருக்கும். ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தமிழ்நாட்டுக்கு ரயில் திட்டங்களுக்கு என்னென்ன நம்ம கேட்குறோமோ அதுக்கு உடனடியாக நமக்கான அந்த திட்டங்களை அவர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்குறார். அது மட்டுமல்ல, இங்கே மேட்டுப்பாளையம் மட்டுமல்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ பல ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடு கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். 9 புதிய ரயில் பாதைகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கான வேலைகளும் ஆரம்பகட்ட வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2014 ரயில்வேக்கு வெறும் 800 கோடி ரூபாய் ஒரு வருஷத்திற்கு அந்த அன்னைக்கு இருந்த திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ஒதுக்க நிதி வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷத்திற்குமே 6000 கோடி ரூபாய் நிதியானது, போன நிதியாண்டில் 8000 கோடி ரூபாய் நிதியானது தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ரயில் ஏன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம் கனவு எல்லாமே நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்கணும். இப்போ வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டினுடைய உள்கட்டமைப்பை விரைவுபடுத்த வேண்டியிருக்கு. அந்த உள்கட்டமைப்பு தான் நம்ம இன்றைக்கி அது ரயில்வேயாக பார்க்குறோம், ஒரு அபரிதமான வளர்ச்சியை பார்க்குறோம். அதே மாதிரி தேசிய ஹைவேக்கள், விமான நிலைய விரிவாக்கம், நம்மளுடைய கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான லேண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியினுடைய இந்த அடிப்படை கட்டமைப்பை நாம் இது மட்டுமல்ல, நாம் இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் வந்து யாராவது வெளிநாட்டு போயிட்டு வந்தால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் 2027 புல்லட் ட்ரெயின் மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு நமக்கு தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சென்னை டு பெங்களூர், பெங்களூர்லேருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்லேருந்து சென்னை, அப்படி ஒரு மிகப்பெரிய நமக்கு அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் நமக்கு வர இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும், இந்த பகுதியினுடைய சுற்றுலாவை ஊக்குவிக்கும், இந்த பகுதி மக்களுடைய வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கின்ற இந்த ரயில்வே திட்டங்களானது மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். தமிழக மக்கள் சார்பாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் உங்கள் மூலியமாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.